Dear students, welcome to all. We are discussing the chapter The Living World. அன்பார்ந்த மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம உயிருலகம் அப்படிங்கிற பாடப்பகுதியை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாடப்பகுதியில் சில கருத்துக்கள் பற்றி நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். அதாவது சூழ்நிலை மண்டலம்னா என்ன, உயிர் தொகை அப்படின்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். ஸோ we had discussed what is biodiversity, what is ecosystem, etc. Today class we are going to discuss so many objectives. First one is need for classifications. வகைப்பாட்டின் தேவை என்ன? Next, taxonomy and systematics. வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைவியல் என்றால் என்ன? Next, systematics. What is systematics? இனத்தொடர்பு தொகுப்பமைவியல் என்றால் என்ன? Then finally, the history of classifications. வகைப்பாட்டினுடைய வரலாறு பற்றி படிக்க போறோம். Let us see one by one. Next, we have to move the need for classifications. Why we need to classify the organisms? ஏன் நம்ம விலங்கினங்களை உயிரினங்களை வகைப்படுத்தணும்? சிம்பிளா நம்ம சொல்ல போனோம்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஈஸி டு ஆக்சஸ். எளிதில் நாம அதை பெறுவதற்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உயிரினங்களை வகைப்படுத்துறோம். ஸோ சிம்பிளி யூ டேக் இட் அஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ், ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். யூ மே கோ டு லைப்ரரி. The books are arranged sequentially. You may go to supermarket. The things are arranged separately. நீங்க இந்த சூப்பர் மார்க்கெட் போயிருப்பீங்க, லைப்ரரிலாம் போயிருப்பீங்க, நூலகத்துக்குலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகங்களும் அந்த பொருட்களும் பார்த்தீங்கன்னா வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல பூரா சோப்பு இருக்கும், இன்னொரு இடத்துல வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி புக்கில் பார்த்தீங்கன்னா கதை புத்தகங்கள் தனியாக இருக்கும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ், செய்தித்தாள்கள் தனியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எளிதாக போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை போய் ஈஸி டு ஆக்சஸ், நம்ம எளிதாக அந்த பொருளை அணுக முடியும். அதே போலத்தான் இந்த வகைப்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா there are some basic needs for classifications. சில அடிப்படையான தேவைகள் இருக்கு. Let us see one by one. To identify and differentiate closely related species. அதாவது வகைப்பாட்டின் மூலமாக நம்ம நெருங்கிய தொடர்புடைய இனங்களை வேறுபடுத்தலாம். இப்போ மனிதனும் குரங்கும் நம்ம வேறுபடுத்தலாம், என்னென்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா we are all closely related species. ஜென்ரலா சொல்லுவோம், the human beings originated from the monkeys. ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம், குரங்குல இருந்து தான் மனிதன் வந்தான். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதான் முதல் பாயிண்ட், நெருங்கிய தொடர்புடைய இனங்களை கண்டறிதல். நெக்ஸ்ட், டு நோ த வேரியேஷன்ஸ் அமாங் த ஸ்பீசிஸ். சிற்றினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை அறிந்து கொள்ளுதல். ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லணும்னா
a small representations for the particular organisms. அதான் நம்ம ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எளிய பண்புல வேறுபடக்கூடிய ஒரு உயிரினம். பின்னாடி அதை பத்தி நம்ம படிப்போம். அப்போ we can see in detail. Next, to understand the evolution of the species. ஒரு உயிரினுடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பரிணாமம் அப்படின்னா என்ன? What is evolution? Evolution is nothing but origin of new species from the existing species. பழைய உயிரினங்கள்ல இருந்து புதிய உயிரினங்கள் தோன்றுவது தான் பரிணாமம் அப்படின்னு சொல்றோம், எவல்யூஷன். அதை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். Then finally we can create a phylogenetic tree. அதாவது ஒரு மரபு தொகுதி தொடர்பு மரத்தை நம்ம உருவாக்கலாம். What is phylogenetic tree? So in the ecosystem, in the environment, how are the species are originated? Which one is first originated? Next, what is next? What is next? Which looks like a tree-like structure, that is called phylogenetic. So phylogenetic means what? Related species are grouped together, that is called phylogenetics, based on the evolutionary principles. Okay, so these are the basic needs for the classifications. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வகைப்பாட்டியலினுடைய அடிப்படை தேவை அப்படின்னு சொல்றோம். So next, let us see what is the difference between the taxonomy and systematics. வகைப்பாட்டியலுக்கும் தொகுப்பு அமைவியலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ முதல்ல நம்ம we are going to see first taxonomy. What is taxonomy? வகைப்பாட்டியல்னா என்ன? Taxonomy is nothing but which contains a set of rules to classify the organisms, describe the organisms, identify the organisms, naming the organism. This is the systematic study that is called taxonomy. அதாவது வகைப்பாட்டியல் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு அறிவியல் பிரிவு, ஒரு அறிவியல் முறைப்படி சில கோட்பாடுகளின் அடிப்படையில் நம்ம தாவரங்களையும் விலங்குகளையும் ஃபர்ஸ்ட் வகைப்படுத்துதல், அதுக்கப்புறம் அதற்கான விளக்கத்தை அளித்தல், அதுக்கப்புறம் கண்டறிதல், அதுக்கப்புறம் அந்த உயிரினத்திற்கு நம்ம பெயர் அளித்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யறோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு இட்ஸ் a kind of scientific study, scientific arrangement of the living organisms. The Aristotle is called the father of taxonomy. Carolus Linnaeus is the father of modern taxonomy. அதாவது அரிஸ்டாட்டில தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாரம்பரிய வகைப்பாட்டியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரோலஸ் லினேயஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நவீன வகைப்பாட்டியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல்ல விலங்குகளை வகைப்படுத்தினது யாருன்னா அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் வாஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் டெக்ஸானமி. Linnaeus modified some procedures in the Aristotle taxonomy and form a new taxonomy. Now we follow the taxonomy that is called Linnaeus taxonomy. That is the modern taxonomy. So from that, what we must understand, what is taxonomy? Taxonomy is science of arrangement of living organisms along with classifications, descriptions, identifications, and naming of organisms. Right?
வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அறிவியல் பிரிவு. அறிவியல் அடிப்படையில விலங்குகளை வகைப்படுத்துதலும், விளக்கங்கள் அளித்தலும், அதை கண்டறிதலும், அதற்கு பெயர் அளித்தலும் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம சொல்றோம். ரைட்? ஓகே. லெட் அஸ் சி நெக்ஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, வாட் இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ்? இனத்தொடர்பு தொகுப்பமைவியல்னா என்ன? ஆக்சுவலி the objectives of taxonomy and systematics are very similar. அதாவது வகைப்பாட்டியலுக்கும் இந்த தொகுப்பமைவியலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டின் அடிப்படையில் உயிரினங்களை வந்து கண்டறிதல், அதைக்கான விளக்கத்தை கொடுத்தல், அதுக்கப்புறம் அதுக்கு பெயர் வைத்தல், அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தன்மையில வரிசைப்படுத்துதல், அதுக்கப்புறம் பாதுகாத்தல், அதுக்கப்புறம் அதற்கான விஷயங்களை எல்லாம் ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் taxonomy and systematics? The only difference is the evolutionary history of the species and the environmental adaptations and interrelations between species are being investigated in systematics. அதாவது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உயிரினத்தினுடைய பரிணாம வரலாற்றை எடுக்கிறது, சூழ்நிலையோட தொடர்பு பத்தி பார்க்கிறது, சிற்றினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி பார்க்கிறது, இதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சோம்னா அதுக்கு பேர் என்னது? சிஸ்டமேட்டிக். இதெல்லாம் எங்க இருக்காது அப்படின்னா டெக்ஸானமில இருக்காது. டெக்ஸானமி இஸ் a blind, only identify, describe, naming and classifying. That's all. But here we have to put some other importance in the evolutionary aspects and also environmental adaptation aspects. Okay? Okay. So in examination point of view, one question asked, you may ask one questions, what is the difference between taxonomy and systematics? This is very important. Thanks. So next, let us see the history of classifications. History of classification, how the species are classified, how the organisms are classified. உயிரினங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டது இன் ஏர்லியர் கிளாசிபிகேஷன்ஸ். தொடக்க காலத்துல உயிரினங்களை ரெண்டு வகையா தான் பிரிக்கிறாங்க, பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல். நன்மை செய்யக்கூடிய விலங்குகள், தீமை செய்யக்கூடிய விலங்குகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, classified the animals in 5 groups. எப்படி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பயன்படக்கூடிய விலங்குகள் டொமெஸ்டிக்ஸ், காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் வைல்டு, ஊறக்கூடிய விலங்குகள் கிரீப்பிங், பறக்கக்கூடிய விலங்குகள் ஃப்ளையிங் அண்ட் சி அனிமல்ஸ் கடல்வாழ் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 5 வகையா ஆரம்ப காலத்துல தொடக்க காலத்துல பிரிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, the Aristotle is the first person classifying the organism. முதல்ல விலங்குகளை வகைப்படுத்தினது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில் தான் வகைப்படுத்துறாங்க. இவர் எப்படி வகைப்படுத்துறாரு? பொதுவா என்ன பண்றாரு அப்படின்னா, he had classified organisms, plants and animals. தாவரமாகவும் விலங்குகளாகவும் பிரிக்கிறாரு. The animals are classified based on the locomotions. விலங்குகளினுடைய இடற்பெயர்ச்சியின் அடிப்படையில அனிமல்ஸை பிரிக்கிறாரு. வாக்கிங், they are terrestrial. Flying, they are aerial. Swimming, they are aquatic. அதாவது நடக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் தரைவாழ்விகளாக இருக்கும், தரையில வாழக்கூடியதாக இருக்கும்.
பறக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் காற்றில், அதாவது மரங்கள், காற்றுல வாழக்கூடியதாக இருக்கும். நீந்தக்கூடிய விலங்கினங்கள் எல்லாம்